ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிலம்பரசி. இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு ஊரில் ரகு அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கான். அவங்க கிளாஸ்லேயே அவன் தான் எப்போவும் கடைசியான மார்க் வாங்குவான். என்ன டெஸ்ட் வச்சாலும் இவன் தான் கடைசி மார்க் வாங்குவான். அவங்க கிளாஸில் அவனோட ஸ்டாஃப் என்ன சொல்லி தராங்க அப்படிங்கிறது கூட அவனுக்கு புரியவே புரியாது. இதே போல் நிலைமை தொடர்ந்துகிட்டே இருக்குது. வேறு வழி இல்லாமல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவனோட பேரண்ட்ஸை வர வைக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்ததும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் எப்போவும் இவன் தான் கடைசியாக மார்க் வாங்குறான், இவனுக்கு நாங்கள் என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது கூட புரிய மாட்டேங்குது. இவன் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் கூட உதவியாக உங்களுக்கு ஏதாவது வேலைகள் செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா கைத்தொழில் ஏதாவது கூட்டிகிட்டு போய் கற்றுக் கொடுங்க, அவன் வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட அப்பா அம்மா 2 பேருமே அவனோட எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்காங்க. அவனோட அம்மாவுக்கு தோணுது, முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம இவனுக்கு புரிய வச்சிட்டாலே போதும், இவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை போய்கிட்டே இருக்கு. அதற்கு என்ன செய்யலாம்னு அவங்க சிந்திக்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அவங்க ரகுவை கூப்பிட்டுக்கிட்டு தண்ணீர் எடுத்துட்டு வரலாம் வா அப்படின்னு ஒரு கிணற்றுக்கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க. அந்த கிணறு கருங்கல்லினால் கட்டப்பட்ட ஒரு கிணறு. முன்ன காலத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வாளியில கயிறு கட்டி கிணற்றுக்குள்ள விடுவாங்க. அந்த வாளியில தண்ணீர் நிரம்பினதும் அந்த கயிறை பிடிச்சி நம்ம மேலே இழுக்கணும், அப்பதான் தண்ணீர் மேலே வரும். இது போல அவனோட அம்மாவும் வாளியை கிணற்றுக்குள்ள விட்டு தண்ணீரை மேலே எடுக்கிறாங்க. அந்த தண்ணீரை குடத்துல ஊற்றிட்டு கீழே வைக்கும்போது ரகுவை பார்த்து கேட்குறாங்க, இந்த கருங்கல்லில் ஒரு சிறிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, இது எப்படி வந்திருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதை உற்று பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சிந்திக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கயிறு இழுக்க வசதியாக இருக்குமேன்னு உளிய வச்சு இந்த பள்ளத்தை வர வச்சாங்களா அப்படின்னு கேட்குறான். அதற்கு ரகுவோட அம்மா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பள்ளம் உளிய வச்சு ஏற்படுத்தினது இல்லை, மென்மையான இந்த கயிறு தான் இந்த பள்ளத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபடி ஒரு மென்மையான கயிறு கருங்கல்லில் பள்ளத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சந்தேகமாக ரகு கேட்குறான். அதற்கு அவனோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் பொழுதும் இந்த கயிறு கருங்கல்லின் மீது பட்டு உரசி வருகிறது, அதனால தான் இந்த கருங்கல்லில் ஒரு பள்ளம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க. தொடர் முயற்சியினால ஒரு மென்மையான கயிற்றினால ஒரு கருங்கல்லிலேயே பள்ளத்தை ஏற்படுத்த முடியும், கருங்கல்லையே தேய்க்க முடியும் அப்படின்னா நீயும் தொடர்ந்து முயற்சி செஞ்சா, படித்தா, மேலும் மேலும் முயற்சி செஞ்சு ஒரு முறை படித்து உனக்கு புரியலையா இன்னும் பல முறை படித்து பாரு, இப்படி தொடர்ந்து முயற்சி செஞ்சா உன்னாலேயும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கருங்கல்லில் உளிய கொண்டு முயற்சி செஞ்சா ஓரிரு முறையிலேயே நம்ம பள்ளத்தை ஏற்படுத்திடலாம். ஆனால் மென்மையான கயிற்றை கொண்டும் நம்ம பள்ளத்தை ஏற்படுத்த முடியும். அதற்கு நம்ம பல முறை முயற்சி செய்ய வேண்டும். அதே போல தான் ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் ஒரு டைம் படித்தாலே புரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு பல முறை படித்து பார்த்தா தான் புரியும். இதை அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். அதற்கு அடுத்த நாளிலிருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். பல முறை முயற்சி செஞ்சு அதற்கு அடுத்திலிருந்து வர எல்லா பரீட்சையிலும் அவன் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க ஆரம்பிக்கிறான். இதே போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களால் முடியாது, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியலையா, தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோட முயற்சி செய்யுங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன்.